அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்பதற்கு முன்னாடி இந்த திருமுருகன் காந்தியோட பேச்சை தான் யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பேன். யோக்கிய சிகாமணி மாதிரி பேசுவாரு, ஆனா பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் தான் பண்ணுவாரு இந்த திருமுருகன் காந்தி. அந்த நாயெல்லாம் பேசாம இருந்தாதான் தப்பு. திமுகவுக்கும் சீமானுக்கும் என்ன தொடர்பு? பிஜேபிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பு இருக்குது. சீமானும் பிஜேபியும் ஒண்ணு. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காத இந்த இயக்கங்கள் ஏன் ஒரு தமிழ் தேசியம் பேரெழுச்சியாக நின்று 8% வாக்குகள் வாங்கி இன்று தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தமிழ் தேசிய கட்சி இருக்கிறது. எவ்வளவு அவதூறு பரப்புனாங்க, எவ்வளவு வழக்கு போட்டாங்க. எதற்கும் பயப்படாத சீமான் ஆதாரம் எங்க ஆதாரம் எங்க ஆதாரம் எங்கன்னு குதிக்கிற இந்த திருமுருகன் தெருப்பொறிக்கு நாயி சீமான் பேசியதற்கு அத்தனைக்கும் ஆதாரம் என்கிட்ட இருக்குதுன்னு சொன்ன அண்ணாமலையை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க துப்பு இல்லை இந்த திருமுருகன் காந்திக்கு. அண்ணா அறிவாலயம் முன்பு மு.க. ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் 3000 பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இணைய இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த திமுக தோல்வி பயத்துல செய்யற ஒரு கீழ்த்தரமான வேலை இது. பெரியாரின் பிம்பத்தையும் இந்த திராவிடம் என்ற பிம்பத்தையும் சீமான் உடைச்சிட்டாரு, இன்னும் உடைப்பாரு. நேற்று பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டத்துல பாத்தீங்கன்னா சீமான் போட்டோவை செருப்பால் அடிக்கிறேன்னு நினைச்சு பெரியார் போட்டோவையே செருப்பால் அடிப்பாங்க. தமிழர்களின் கைகளில் இந்த அதிகாரம் கிடைக்கும். இது காலத்தின் கட்டாயம். காலம் இதை கொண்டு செல்லும். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழர் யுகம் மலையாளி. நேற்று சென்னை நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் வீட்டை 30க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் முற்றுகையிட்டனர். இந்த 30க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000, 20,000, 30,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 200, 300 பேர் கூட வரல. 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே காவல்துறை அவர்களை கைது செஞ்சுட்டு போயிடுச்சு. இதுல திருமுருகன் காந்தின்னு ஒருத்தர். இந்த திருமுருகன் காந்திய நான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்பதற்கு முன்னாடி துபாயில இருக்கும்போது இந்த திருமுருகன் காந்தியோட பேச்சை தான் யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பேன். நல்ல உலக அரசியல நல்லா பேசுற ஒரு உத்தமர் தமிழ்நாட்டில் இருக்காரா அப்படின்னு நான் அவ்வளோ ஆச்சரியமா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவர் உத்தமர் இல்லை, அயோக்கியர் அப்படின்றது தெரிய வந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த திருமுருகன் காந்தி. யோக்கிய சிகாமணி மாதிரி பேசுவாரு, ஆனா பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் தான் பண்ணுவாரு இந்த திருமுருகன் காந்தி. நேத்து பெருசா அண்ணன் வீட்டுல தான் இருக்காரு. இவர் அங்க ரோட்ல நின்று கத்திக்கிட்டு நாய் கத்துற மாதிரி கத்திட்டு போயிருக்குது இந்த திருமுருகன் காந்தி என்ற ஒரு தெருப்பொறிக்கு நாய். நாம இது வரைக்கும் யாரையும் இழிவா பழிக்கிறதோ இல்லை தரக்குறைவா பேசுறதோ அந்த மாதிரி செய்யறதில்ல, செய்யவும் மாட்டோம். ஏன்னா நாங்க தமிழர்கள். ஆனாலும் நேத்து நடந்த இந்த திருமுருகன் காந்தி என்ற ஒரு தெருப்பொறிக்கு நாய் மாதிரி அங்க கத்திட்டு போனதை பார்த்து அந்த நாயெல்லாம் பேசாம இருந்தாதான் தப்பு. ஏன்னா 1 வாரம் 2 வாரமாக கத்திட்டு கடந்தாங்க இவங்க. 30 இயக்கங்கள் 40 இயக்கங்கள் எல்லாரும் வாங்க, திரண்டு வாங்க, சீமான் வீட்டை முற்றுகையிடும், சீமான் வீட்டை முற்றுகையிடணும், வாங்க எல்லாரும் திரண்டு வாங்க, தமிழ்நாடு முழுவதும் திரண்டு வாங்க அப்படின்னாங்க. ஆனா நேற்று 200, 300 பேர் கூட இல்லை. சீமான் அவர்கள் எந்த அறிவிப்பும் செய்யாமலேயே நாம் தமிழர் கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அங்க அண்ணன் சீமான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த 30 இயக்கன்றதுல பாத்தீங்கன்னா ஒரு 300 பேர் கூட வரல. 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா, பெரியாரை பத்தி பேசிய சீமானை ஏன் இதுவரை திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? திமுகவுக்கும்
திமுகவுக்கும் சீமானுக்கும் என்ன தொடர்பு, ஏன் சீமான் மீது நீங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொன்னது இந்த திருமுருகன் காந்தி தான். அதே திருமுருகன் காந்தி நேத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, பிஜேபிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பு இருக்குது, சீமானும் பிஜேபியும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி நேத்து அங்க கத்திட்டு போயிருக்கான். 10 நாளைக்கு முன்னாடி திமுக சீமான் மீது நடவடிக்கை எடுக்கல, திமுகவுக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, நேத்து வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பு, அதனாலதான் திமுக வந்து எதிர்த்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நேத்து திருமுருகன் காந்தி கத்திட்டு போயிருக்காரு. ஏன் இந்த பெரியாரை வந்து பேசின உடனே இதுவரை தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காத இந்த இயக்கங்கள் ஏன் இப்போ சீமான் மீது இந்த அளவுக்கு வந்து ஒரு வன்மத்தோட இருக்காங்க அப்படின்னா, தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு, தமிழ் தேசியம் வளரக்கூடாது, நாமளே திராவிடம் சொல்லிட்டு நாமளே தமிழ்நாட்டை ஆண்டுக்கணும்னு நினைச்ச இந்த திராவிட கூட்டத்துக்கு மத்தியில ஒரு தமிழ் தேசியம் பேரெழுச்சியாக நின்று 8% வாக்குகள் வாங்கி இன்று தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தமிழ் தேசிய கட்சி இருக்கிறது இங்க யாருக்கும் பொறுக்க முடியல. அதனால இனிமேல் இந்த திராவிட உருட்டுகள் இங்க செல்லுபடி ஆகாது, பெரியாரிய உருட்டுகள் இங்க செல்லுபடி ஆகாது, நாம எப்படியாவது சீமான வீழ்த்தியே தீரணும் அப்படின்ட்டு இப்ப கிளம்பி வராங்க. எவ்வளவு அவதூறு பரப்புனாங்க, எவ்வளவு வழக்கு போட்டாங்க, எதற்கும் பயப்படாத சீமான் இன்று 8% வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நிற்கிறது இவர்களுக்கு தாங்க முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனாலதான் பெரியாரை பத்தி பேசணும்னு அப்படியே கொதிக்கிறாங்க. பெரியாரை பத்தி பேசினதுக்கு ஆதாரம் எங்கன்னு கொதிக்கிற இந்த திருமுருகன் தெருப்பொறிக்கு நாயி சீமான் பேசியதற்கு அத்தனைக்கும் ஆதாரம் என்கிட்ட இருக்குதுன்னு சொன்ன அண்ணாமலையை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க துப்பு இல்லை இந்த திருமுருகன் காந்திக்கு. நீ வந்து சீமான் வீட்டை முற்றுகையிட வர போ, நீ தான் தைரியமான ஆளாச்சே, போய் பிஜேபி எதிர்த்து கேளு, நீ தான் எல்லாத்தையும் எதிர்த்து பேசுற ஆளாச்சே, பிஜேபி எதிர்த்து கேளு, எச் ராஜாவை கேளு, அண்ணாமலையை கேளு, ஆதாரம் அவங்க கிட்ட இருக்குது. ஆதாரம் இருக்குதுன்னு சொல்ற ஆளை விட்டுட்டு நீங்க வந்து தெருவுல வந்து தெருநாய் மாதிரி கத்திட்டு இருக்கிற. இந்த சீமான் வீட்டை முற்றுகை இட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடனே ஒரு 2019 விக்கிரவாண்டியில சீமான் வந்து ராஜீவ்காந்தி அவரை வந்து தப்பா பேசிட்டாராம், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை தப்பா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த வழக்குல நேத்து உடனே வந்து பிளாஷ் நியூஸ் வருது, சீமானுக்கு விலக்களிக்க முடியாது அப்படின்னு வருது. அப்ப என்னன்னா இந்த திமுக இவர்கள் செய்யும் தவறுகளை அனைத்தையும் திசை திருப்ப இந்த பெரியாரை கையில் எடுத்து செஞ்சிட்டு இருக்குது. சரி, இன்னைக்கு தூங்கி எழுந்துச்சு பார்த்தா இன்னைக்கு ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழ் கட்சியிலிருந்து திமுகவிற்கு 3000 பேர் இணைய இருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயம் முன்பு மு.க. ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் 3000 பேர் நாம் தமிழ் கட்சியிலிருந்து இணைய இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. நாம் தமிழர் கட்சி தான் ஒரு கட்சியே இல்லை, இவெல்லாம் ஒரு ஆளா, ஒரு வார்டு கவுன்சிலர் இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை, நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைக்கிற நீங்க எதற்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? இன்னமும் அவதூறை பரப்பி பார்த்தீங்க, ஒன்றும் முடியல. 2வது பெரியார பேசிட்டாருன்னு சொல்லி கையில் எடுத்து குதின்னு குதிச்சு பார்த்தீங்க, அதுவும் ஒன்றும் பண்ண முடியல. உடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து 3000 பேர் மக்கள் கிட்ட வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து சீமான் சரியில்லை, இந்த மாதிரி தப்பா பேசுறாரு, அவரு போற போக்கு சரியில்லை அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் பொய்யான செய்தியை பரப்புறதுக்கும், நாம் தமிழ் கட்சியை விட்டு வந்து பல ஆயிரம் பேர் வராங்க, கட்சியில் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொய் செய்தியை வந்து கட்டமைக்கிறதுக்கும் இந்த திமுக செய்கிற ஒரு கீழ்த்தரமான வேலை இது. இந்த திமுக தோல்வி பயத்துல செய்யற ஒரு கீழ்த்தரமான வேலை இது. என்ன அப்படின்னா, பெரியார் வந்து இப்படி அவதூறா பேசிட்டாரு, பொய்ய பேசிட்டாரு, சீமானுக்கு இதே வேலை தான், பொய் சொல்ற வேலை தான், பிரபாகரனை வந்து சந்திக்கல, பிரபாகரனை சந்திச்சன்றது எல்லாமே பொய், ஈழத்துக்கு போனதெல்லாம் பொய், அவர் பேசுறதெல்லாம் பொய் அப்படின்னு வந்து இப்படி பொய்யா வந்து பரப்பி மக்கள் மத்தியில் வந்து சீமானின் இமேஜை வந்து டேமேஜ் பண்ணலாம். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லாரும் வந்து விலகுறாங்க, நாம் தமிழர் கட்சியில யாருமே இல்லை, கூடாரங்காலி கூண்டோடு விலகுறாங்க அப்படின்னு சொல்லி பொய்யா ஒரு செய்தியை போட்டு மக்கள் கிட்ட ஒரு பிம்பத்தை உண்டு பண்ண நீங்க பாக்குறீங்க. சீமான் அவர்கள் பெரியாரின் பிம்பத்தை உடைக்க தொடங்கிட்டாரு, உடைச்சிட்டாரு.
ஆனா நீங்க நாம் தமிழ் கட்சியோட பிம்பத்தை உடைக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்க. அது ஒருபோதும் நடக்காது. நேத்து இதை விட நேத்து வீடு முற்றுகையிட்டதுக்கு அப்புறம் ஒரு தரமான சம்பவம் செஞ்சாரு. என்ன அப்படின்னா, இனி ஆரம்பிக்கவே இல்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்க போறேன், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி கதறினா எப்படி அப்படின்ட்டு நேத்தும் புதுசா பெரியார் சொன்னதை புதுசா ஓபன் பண்ணி விட்டாரு. புதுசா ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பெரியாரின் பிம்பத்தையும் இந்த திராவிடம் என்ற பிம்பத்தையும் சீமான் உடைச்சிட்டாரு, இன்னும் உடைப்பாரு. அதனால நீங்க நாம் தமிழ் கட்சியையும் சீமானின் இமேஜையும் நீங்க உடைக்கலாம் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணி நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க. நேத்து பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டத்துல பாத்தீங்கன்னா சீமான் போட்டோவை செருப்பால் அடிக்கிறேன்னு நினைச்சு பெரியார் போட்டோவையே செருப்பால் அடிப்பாங்க. அந்த மாதிரி கதையா நீங்க சீமானை நாம் தமிழ் கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைச்சு சீமானின் இமேஜ் டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சு உங்களை நீங்களே அழிச்சிக்காதீங்க. இது தமிழர்களின் காலமாக தமிழர்களின் இந்த தமிழ்நாடு தமிழர்களின் கைகளில் சென்று கொண்டிருக்கிறது. விரைவில் தமிழர்களின் கைகளில் இந்த அதிகாரம் கிடைக்கும். இது காலத்தின் கட்டாயம். காலம் இதை கொண்டு செல்லும். இது உறுதி.